நம்மள மாதிரிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யூஎஸ் இமிகிரண்ட்ஸ்க்கு இங்கே இருக்கிற டேக்ஸ் சேவிங்ஸ் பிளான் பற்றி தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பை த டைம் நம்ம லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் யூஎஸில் பாதி லைஃப் போயிருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க இந்த எபிசோடு ஒரு ஷார்ட்கட். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸில் எப்படி நம்ம மேக்ஸிமம் டேக்ஸ் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு நாம் எந்த ஆர்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம நண்பர் அப்பு 120K ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவர் 22% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறார். அவர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். இங்கே இருக்கிற பில்டிங் வெல்த் சீரீஸை பார்த்துட்டு எங்கே இருக்கும்போதே சேமிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அதனால் சரி, வருஷம் ஒரு 40K இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த 40K மேக்ஸிமம் க்ரோத் வர்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? எப்படியும் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதே இண்டெக்ஸ் ஃபண்டை எந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும்? மேக்ஸிமம் க்ரோத் வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 401K IRA மாதிரியான டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இல்லாத brokerage அக்கௌண்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரிமெம்பர் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இப்போ சின்னதாக தெரிகிற அந்த டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் பல வருஷம் கழித்து பார்த்தா பல மடங்கு நம்ம ரிட்டர்ன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் எப்போவுமே டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி டாப் அப் பண்ணிட்டு தான் டேக்ஸ் அட்வான்டேஜ் இல்லாத அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ 401K IRA HSA 529 நிறைய டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எதில் நம்ம அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கும்? அதுக்கு தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட், இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் என்ன டேக்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். ரெகுலர் 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம் டேக்ஸ் டிடக்டபிள். ஆனால் வெளியே எடுக்கும்போது ரெகுலர் இன்கம்மாக டேக்ஸ் பே பண்ணணும். ROTH 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணும்போதே டேக்ஸ் கட்டிட்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆனால் டேக்ஸ் ஃப்ரீயாக க்ரோ ஆகும். வெளியே எடுக்கும்போது டேக்ஸ் கிடையாது. IRA 401K மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டேக்ஸ் டிடக்டபிள், ஆனால் வெளியே எடுக்கும்போது ரெகுலர் இன்கம்மாக டேக்ஸ் கட்டணும். ROTH IRA ROTH 401K மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டேக்ஸ் கட்டிட்டு தான் பண்ணுவோம், ஆனால் வெளியே எடுக்கும்போது டேக்ஸ் கிடையாது. போத் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஏர்னிங்ஸ். HSA இதுதான் ஸ்பெஷல் அக்கௌண்ட். கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் டேக்ஸ் டிடக்டபிள், வெளியே எடுக்கும்போதும் குவாலிஃபைடு ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ்க்கு வெளியே எடுக்கிறோங்கிற பட்சத்தில் அது டேக்ஸ் ஃப்ரீ. இந்த காரணத்தால் தான் HSA அக்கௌண்ட் தான் இருக்கிற டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்ஸ்லேயே பெஸ்ட் அக்கௌண்ட். 529 கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டேக்ஸ் கட்டிட்டு பண்ணுவோம், ஆனால் வெளியே எடுக்கும்போது டேக்ஸ் ஃப்ரீ. ROTH IRA மாதிரி. ஆனால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸில் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுக்க நாம் எந்த ஆர்டரில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம 401Kல எம்ப்ளாயர் எவ்வளோ மேட்ச் பண்ணுறாங்களோ அவ்வளோ பணத்தை நம்ம கண்டிப்பாக 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இட்ஸ் ஃப்ரீ மணி. கரும்பு தின்னு கூலி கொடுக்குறாங்க, அதை மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது. 401K அண்ட் ROTH 401K பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். நிறைய எம்ப்ளாயர் 401K மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்போட எம்ப்ளாயர் 5%க்கு 100% மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நம்ம அப்போ 5000 அவரோட 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா எம்ப்ளாயர் அதை மேட்ச் பண்ணி இன்னொரு 5000 அவரோட 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மொத்தமாக $10,000 401Kல கான்ட்ரிபியூட் ஆகியிருக்கும். 100% ரிட்டர்ன் ரைட் தேர். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எம்ப்ளாயர் எவ்வளோ மேட்ச் பண்ணுறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை 401Kல கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது நோ பிரைனர், இதில் யோசிக்கவே கூடாது. 401Kல கான்ட்ரிபியூட் பண்ண பணத்துக்கு நம்ம போத் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஸோ அப்போ $5000 அவருடைய 401Kல கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எம்ப்ளாயர் அதை மேட்ச் பண்ணி இன்னொரு $5000 கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ அவரோட சேவிங்ஸ் $10,000. 120K இன்கமில் 5000 இதுக்கு போயிட்டதுனால இப்போ மிச்சம் இருக்கிற டேக்ஸபிள் இன்கம் 115K. அடுத்த ப்ரையாரிட்டி HSA கான்ட்ரிபியூஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும். உங்கள் எம்ப்ளாயர் ஹை டிடக்டபிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக HSAயும் ஆஃபர் பண்ணுவாங்க. HSA அக்கௌண்ட்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, நாம் அந்த அக்கௌண்ட்டில் எவ்ரி இயர் பணத்தை போட்டுக்கலாம். அந்த பணத்துக்கு ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் கிடையாது. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நம்ம குவாலிஃபைடு ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குல்ல? ஆனால் இந்த HSA அக்கௌண்ட்டில் சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணோம்னா இதோட பெனிஃபிட்ஸை பல மடங்கு பெருசாக்கலாம். ஃபஸ்ட்டு, இது FSA அக்கௌண்ட் மாதிரி இல்லை. இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம் அந்த வருஷமே யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. வெயிட் அ மினிட், அப்போ நான் வருஷம் பணத்தை இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதை இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. 30 வருஷம் 10% க்ரோத்னா அது பல மடங்கு வந்திருக்குமேப்பா. யூ பெட். அப்படி பண்ணுனா நமக்கு
ட்ரிபிள் டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்துடும். ஃபஸ்ட் அட்வான்டேஜ், கான்ட்ரிபியூட் பண்ண பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது. செகண்ட் அட்வான்டேஜ், வித்ட்ரா பண்ணுற பணம் குவாலிஃபைடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கும் டேக்ஸ் கிடையாது. தேர்ட் அட்வான்டேஜ், இன்வெஸ்ட் பண்ணி வளர்கிற பணத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கிடையாது. அதனால தான் ஹெச்எஸ்ஏ 401(k)யை விட சுப்பீரியரான ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்எஸ்ஏ கான்ட்ரிபியூஷன் லிமிட் வர மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் அது ஒரு ஃபேமிலிக்கு $7,200. ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கிளைம் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ்க்கான ரிசிப்ட்ஸ் மட்டும் பத்திரமா வச்சுப்பாங்க. அதை எப்போ வேணுனாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ரிபியூட்டட் அமௌண்ட்டை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வளர விட்டுடுவாங்க. எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் பேலன்ஸை அவங்க பர்சனல் ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்கு ரோல் ஓவர் பண்ணிவிட்டு மேலும் வளர விட்டுருவாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. 65 வயசுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு வித்ட்ரா பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டை 401(k) வித்ட்ராவல் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ அட் பெஸ்ட் ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்கு ட்ரிபிள் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. அட் ஒஸ்ட் இதுக்கு 401(k)யில் இருக்கிற அதே டேக்ஸ் அட்வான்டேஜ். அதனால தான் நாம் 401(k) அக்கௌண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிடணும். இதை பற்றி நம்ம மினிமல் இன்வெஸ்டர் இன்னும் டீட்டெயில்டாகவே விளக்கியிருக்காரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் இட் அவுட். இது இங்கே யூஎஸில் ரிட்டையர்ட் ஆகலான்னு பிளானில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் நீங்கள் H1ல் இருக்கீங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இங்கே இருப்பீங்களான்னு தெரியலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவரோட சேவிங்ஸ் $17,200. டாக்ஸபிள் இன்கம் $115,000ல் $7,200 போக $107,800. அடுத்த ப்ரையாரிட்டி IRA அக்கௌண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். உங்கள் இன்கம்மை பொறுத்து ட்ரெடிஷ்னல் IRA ஆர் ROTH IRAவை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா பேக்டோர் ROTH IRA பண்ணுங்கள். IRA பற்றி நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா ஃபஸ்ட் அதை பாருங்கள். டேக்ஸ் பெனிஃபிட் வைஸ் இதுவும் 401(k)யும் ஒன்று தான். ரெண்டுலேயுமே ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் IRA அக்கௌண்ட்ஸில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். 401(k) மாதிரி அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலுக்காக நம்ம 401(k)யை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடணும். நம்ம அப்போ $6,000 அவர் பேரில் ROTH IRAவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இன்னொரு $6,000 அவரோட ஒய்ஃப் பேரில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இப்போ அவரோட சேவிங்ஸ் $29,200. டாக்ஸபிள் இன்கம் அதே $107,800 தான். ஏன்னா ROTH IRAவில் கான்ட்ரிபியூட் பண்ணால் டேக்ஸ் கட்டிட்டு தான் பண்ணியிருப்போம். கான்ட்ரிபியூட் பண்ண பணம் தான் டேக்ஸ் ஃப்ரீயாக க்ரோ ஆகும். அடுத்த ப்ரையாரிட்டி 401(k) மேக்ஸ் அவுட் பண்ணுறது. வருஷத்துக்கு $19,500 வரை 401(k)யில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் நமக்கு IRA அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அப்போ அவரோட கோலான 40,000ல் சோஃபார் 24,200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த ஸ்டெப்பில் 401(k)யில் 14,500 கான்ட்ரிபியூட் பண்ணி அதை மேக்ஸ் அவுட் பண்ணுறாரு. இப்போ டோட்டலாக ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கான்ட்ரிபியூட் பண்ண $5,000 ப்ளஸ் இந்த ஸ்டெப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுற 14,500 மொத்தம் 19,500 401(k)யில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். இப்போ அவரோட மொத்த சேவிங்ஸ் $43,700. இதில் இவரோட கான்ட்ரிபியூஷன் $38,700. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் $5,000. இப்போ அவரோட டாக்ஸபிள் இன்கம் $93,300. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிட்ஸ் எஜுகேஷனுக்கு சேவ் பண்ண 529ல் கான்ட்ரிபியூட் பண்ணணும். 529 பற்றி தனியாக டீட்டெயில்டாக இன்னொரு எபிசோடில் கவர் பண்ணுறேன். பட் சுருக்கமாக 529ல் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு ஃபெடரல் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஸ்டேட் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு, ஆனால் அதுவும் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கிடையாது. கான்ட்ரிபியூட்டட் அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாதே தவிர கான்ட்ரிபியூட் பண்ணின பணம் டேக்ஸ் ஃப்ரீயாக க்ரோ ஆகும். ஆனால் அதை குவாலிஃபைடு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பட்சத்தில் இது ROTH IRA மாதிரி. ஆனால் இதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா வெளியில் எடுக்கிற பணத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கட்டணும், அந்த ஏர்னிங்ஸுக்கு 10% பெனால்ட்டியும் கட்டணும். அதுவும் இல்லாமல் ROTH IRAவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்காது, வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்னால நிறைய பேர் 529 யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கரெக்டான ஸ்டேட்டில் 529 பிளானை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் இது நல்ல டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட் தான். நம்ம அப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்னும் மிச்சம் இருக்கிற $1,300 இதில் போடுறாரு. ஆனால் குழந்தைங்க படிப்புங்க இன்னும் கொஞ்சமே சேர்த்து போடலாம் அப்படின்னு 5,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ ஃபார் அப்போ 48,700 சேவ் பண்ணியிருக்கார். அவரோட கான்ட்ரிபியூஷன் 43,700. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம brokerage அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரணும். ஏன்னா brokerage அக்கௌண்ட்டில் ஃபெடரல் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது, ஸ்டேட் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர்னு நம்ம ஏற்கனவே 401(k) வீடியோவில் பார்த்துட்டோம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு brokerage கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் அப்புவோட டேக்ஸபிள் இன்கம்மை 120Kலேருந்து 93,300க்கு குறைச்சாச்சு. இப்போ அப்புவோட வருஷ கடைசி இன்கம் அண்ட் சேவிங்ஸை பார்ப்போம். அப்பு வீட்டில் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, 2 கிட்ஸு. அவர் இருக்கிற ஸ்டேட்டில் 5% ஸ்டேட் டேக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்
சைல்ட் கிரெடிட் எல்லாம் போக கிட்டத்தட்ட 65,000 தான் அவரோட ஃபைனல் டேக்ஸபிள் இன்கமாக வரும். அதுக்கு 12% ஃபெடரல் டேக்ஸ், 5% ஸ்டேட் டேக்ஸ்னு போட்டால் அந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $11,000 டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். டோட்டல் இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் $114,000. அதில் சேவிங்ஸ் $48,700. சேவிங்ஸ் ரேட் பார்த்தா கிட்டத்தட்ட 43%. இந்த ரேட்டில் அவர் சேவ் பண்ணார்னா 17 வருஷத்தில் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைஞ்சிருவார். அப்புறம் என்ன மஜா தான். இந்த எபிசோடில் பார்த்த எல்லா கால்குலேஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஷீட் லிங்க்கில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் நம்ம யூஎஸ் லைஃப்பில் எவ்வளோ சீக்கிரம் தெரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.